வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான கொண்டை கடலை கிரேவி வந்து செய்ய போகிறோம். ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குதா? அப்போ கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா 6 பேர் தாராளமாக காலையிலையும் நைட்டும் சாப்பிடலாம். வாங்க கொண்டை கடலை கிரேவி எப்படி ரொம்ப சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் அளவு வெள்ளை கொண்டை கடலை எடுத்துட்டு அதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பட்டை, ஒரு 6 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. எண்ணெயில் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் வந்து எண்ணெயிலே வதக்கி விடலாம். 2 நிமிஷம் போல் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து 6 எடுத்துருக்கேங்க. சேர்த்துட்டு 5 நிமிஷம் வதக்கிறதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது கூட மல்லித்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இது நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி கிரேவி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதனால் குக்கர் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் 30 ml அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 2 கிராம்பு, 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, ரொம்ப கொஞ்சமாக சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, இது எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கறிவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது எல்லாம் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இது போல் கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா 1 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம நைட்டு ஊற வச்சுருந்த கொண்டை கடலை பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு. அதோட தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம கொண்டை கடலை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மீதி மசாலா மிக்சி ஜாரில் இருக்கும் இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அதோட தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுடைய விருப்பம்தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்கணும். ஸோ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மேலே பாருங்கள், எனக்கு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு வந்து உப்பு கம்மியாக இருந்தது, ஸோ நான் உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தழையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்து 4 விசில் விட போகிறேன். 4 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அருமையான கொண்டை கடலை கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரின்னு வந்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம 2 இட்லியோட கொண்டை கடலை கிரேவி சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட். அதுவும் நல்ல சூடாக சாப்பிடுங்க, இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு ஸ்பெஷல்.